இப்போ இந்த 543 அப்படின்னு வரும்போது இப்போ நீங்கள் விரும்பினாலும் விரும்பலினாலும் 71 வந்து 75 இருந்து 2001க்கு எடுத்துன்னு போயிட்டு அதை தொகுதி மறுசீரமைப்பு ஆர்டிகல் 42 திருத்தி எடுத்துன்னு போய் வச்சாச்சு. திரும்ப 2001 ஆர்டிகல் 82 திருத்தி 2026க்கு எடுத்துன்னு போயாச்சு. இல்லை, பாஜக தரப்புலேருந்து ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. மறுசீரமைப்பு நடத்தணும் அப்படின்றது கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் அது எந்த விதமான அதிகாரப்பூர்வ தரவுகளும் இல்லாமல் ஒரு தகவல் அறிவிப்பு வராமதுக்கு முன்னாடியே ஏன் இதை திமுக அழுத்தமாக தொடர்ச்சியாக பேசணும்? இதில் தான் அரசியல் இருக்கா அப்படின்ற கேள்வி எழுது. அதுதான் நான் சொன்னேன். நம்ம விரும்பினாலும் விரும்பலினாலும் 2026 தொகுதி மறுசீரமைப்பு பண்ணி தான் ஆகணும். அப்போ பண்ணும்போது நான் தான் முதல்ல சொன்னல, மோடியோட டபுள் ஸ்டாண்டு. இங்கே ஒரு பேச்சு பேசுவார், நாடாளுமன்றத்தில் ஒரு பேச்சு பேசுவார், மன் கி பாத்தில் ஒரு பேச்சு பேசுவார், பொதுக்கூட்ட மேடையில் வேறு ஒன்று பேசுவார். அவருடைய அந்த ஒரு பிரதமருடைய நம்பிக்கையின்மை தன்மை, அவர் வந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் சொன்னேன் என்னென்னலாம் மாற்றி பேசுகிறார் முதல் சுற்றில் நான் சொல்லியிருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன். இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்புன்னு வரும்போது எந்த அடிப்படையில் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒரு வேளை மக்கள் தொகை அடிப்படையில் உள்துறை அமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. எந்த மாற்றமும் தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் திமுக இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கான காரணம் என்ன? இல்லை சார், நாங்கள் அரசியலமைப்பை காப்பாற்றுவோன்னு சொல்லி தான் நீங்கள் ஆட்சி வந்தீங்க. அரசியலமைப்பு சட்டத்தை எங்கே காப்பாற்றிருக்கீங்க? ஒரு 144 எம்பியை சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மசோதாலாம் நிறைவேற்றலை, நம்ம பார்க்கலையா? இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வக்ஃப் போர்டு மசோதா சம்பந்தமாக வரும்போது எதிர்கட்சிகள்லாம் வெளியேற்றிட்டு நீங்கள் வந்து மசோதா ஒப்புதல் கொடுக்கலையா? உங்களோட ட்ராக் ரிப்போர்ட்டுக்காக சொல்கிறேன்.